வணக்கம். ஸ்ரீராம ஜெயம். இன்று சத்யநாராயண விரதத்தின் 3வது அத்தியாயத்தை பார்க்க இருக்கிறோம். இதில் ஒரு அரசன் சத்யநாராயண விரதத்தை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார். அப்பொழுது அங்கு வந்த வைசியன் என்கிற வியாபார வணிகர் அமர்ந்து அப்பூஜை என்னவென்று பார்த்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த விரதத்தை முடித்துவிட்டு வந்த அரசனிடம் கேட்கிறார், இவ்விரதம் சத்யநாராயண விரதம், இது புத்திர பாக்கியத்திற்காக இதை நான் வேண்டுகிறேன் என்று சொல்கிறார். எனக்கும் அந்த புத்திர பாக்கியம் இல்லை என்று சொல்கிறார் அந்த வணிகரும். உடனே இவ்விரதத்தை என்னவென்று விவரங்களை கூறுகிறார். அதன்படியே சந்தோஷமாக தனது வீட்டிற்கு செல்கிறார். அவரின் மனைவியிடம் இவ்விரதத்தை பற்றி சொல்கிறார். உடனே அந்த லீலாவதி அந்த பூஜையை மேற்கொண்டு தனக்கு புத்திர பாக்கியம் வேண்டும் என்று இருவரும் சேர்ந்து பூஜை செய்கிறார்கள். அவர்களுக்கு அதன்படியே நிறைவேற்றுகிறார் சத்யநாராயணன். அவருக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்கிறது. அவள் பெயர் கலாவதி. அவள் வளர்ந்து ஆளாக்கிறாள். அப்பொழுது மனைவி சொல்கிறாள், இந்த பூஜையை மேற்கொள்ள வேண்டும் சொன்னீர்கள், ஏன் செய்யவில்லை கேட்கும்போது, அவளுக்கு திருமணமாகப்பட்ட அன்று செய்யலாம் என்று உடனே சொல்கிறார். சரி, திருமணமும் ஆகிவிட்டது, பூஜை செய்யலாம் என்று கேட்டதற்கு அப்பூஜையை மறந்துவிட்டார் அந்த வணிகர். பார்த்து கொள்கிறான் என்று இப்படியே தட்டி கொண்டு இருக்கிறார். அப்பொழுது மருமகனுடன் ஒரு இடத்திற்கு வணிகம் செய்ய புறப்படுகிறார். அந்த வணிகம் செய்யும் இடத்தில் ஒரு நாள் இரவு படுத்து உறங்கும் பொழுது அங்கு ஒரு திருடர்கள் களவாடி விட்ட நகைகளை அவருடைய நகைகளுடன் சேர்த்து வைத்துவிட்டு செல்கிறார்கள். அப்பொழுது அங்கு உள்ள நாட்டில் ஆண்ட ராஜாக்களின் சேனைகள் சென்று அந்த நகை இருந்ததை பார்த்துவிட்டு அவர்கள் தான் திருடிவிட்டார்கள் என்று அவர்களை அழைத்து கொண்டு ராஜாவிடம் சொல்கிறார்கள். ராஜாவும் தண்டனை கொடுக்கிறார். அதே மாதிரி அவங்களுடைய அந்த மனிதனுடைய மகளுக்கும் தாயும் அங்கேயும் திருட்டு போகிறது நகைகள். அவங்களும் ரொம்ப கஷ்ட நிலையில் வந்துவிட்டார்கள். ஒரு நாள் ராஜா கனவுல சத்யநாராயணன் தோன்றி அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். உடனே அவரும் அந்த ராஜாவும் விடுவித்து விடுகிறார். திரும்பவும் அவர்கள் ஊர்களுக்கே செல்ல வேண்டும் என்று அவர்களை அனுப்பி வைக்கிறார். நீங்கள் எந்த தப்பும் செய்யவில்லை என்று பகவான் இந்த மாதிரி கூறினார் என்று சொல்லி அவர்களை வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறார்கள். இதனுடைய அடுத்த அத்தியாயத்தை அடுத்த பதிவில் பார்க்கலாம்.